வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்னென்னா மனசே சரியில்லை. 4 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. 4 பிள்ளையும் பெற்று அது ஒரு திசையில் இருக்குது. அது புருஷன் கூட வாழ்ந்துகிட்ருக்கு. ஒன்றா புருஷனை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ போய் கண்ணான இடத்துல போய் வேலை கட்டி பார்த்துட்ருக்கு. அதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, 2வது பிள்ளை. அதுக்கு பிள்ளைய கூட என் கண்ணில் காமிக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. 5 பிள்ளை பெற்று கூட அனாதையாக இருக்கு. 5 பிள்ளை பெற்று கூட அனாதையாக இருக்கு. என் பையன் 10வது படிக்கணும், வெளியூரில் போய் வேலை செய்கிறான் திருப்பூரில். என் பொம்பளை பிள்ளைங்கள ஹோட்டல் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஹோட்டல் வேலை செஞ்சு நான் காப்பாற்றினேன். என் புருஷன் இருந்து எந்த ஆதரவும் இல்லை. நான் ஹோட்டல் வேலை, சமையல் வேலை போய் 110 ரூபாய்க்கு ஜாமான் விளக்க அங்கே போய் அந்த ஓனர் சொன்னார், நேற்று பிள்ளைங்க வச்சுருக்க, ஜாமான் வளர்க்கணும், உன்னால் சமாளிக்க முடியாது, சமையல் கற்றுக்கன்னு சொன்னார். போய் என் கூட 4 பேர் போய் வேலைக்கு போனோம். 4 பேர் போன இடத்துல எல்லாம் விட்டு நின்றுட்டாங்க. நான் அந்த பிள்ளைங்களுக்கோசம் குடிக்கார புருஷன். இந்த ஒட்டுனதுக்கு போய் சம்பாதிச்சு குடிச்சிட்டு தான் வருவான். பிள்ளையும் பார்க்க மாட்டான், எங்களையும் பார்க்க மாட்டான். அந்த இதில் நான் ஒரு ஹோட்டல் வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன். 27 வருஷமாக அந்த குடும்பக்காரன்கிட்ட இருந்து நான் காலம் தள்ளினேன். 27 வருஷமாக காலம் தள்ளினேன் என் பிள்ளைங்களுக்கோசம்தான். அஞ்சு பிள்ளை பெற்று அனாதையாக கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலில் சமையல் வேலை கற்றுக்கிட்டு சமையல் வேலை 15 வருஷமாக ஹோட்டல் வேலை பார்த்தேன். எந்த சமையல் வேணாலும் செய்வேன். சரி, கார சமையல், சைவ சாப்பிட்டு, பிரியாணி, குஸ்கா எல்லா வேலையும் செய்வேன். லாக்டவுன் வந்தப்போ கூட வண்டி போட்டு கடை போட்டு வச்சுருந்தேன். குஸ்கா, பிரியாணி, லெமன் சாதம், சிக்கன் கிரேவி எல்லாம் நல்லா வியாபாரம் ஓடும். பல வியாபாரம் பார்த்தேன். சித்தாள் வேலைக்கு போனேன். இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுக்கு ஜானம் இருந்தால் பிள்ளைங்களை வளர்க்கவே பெருசு. எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை, மாமியார் நாத்தனா யாருமே இல்லை. இருந்தும் நான் இந்த 5 பிள்ளைய வளர்க்கணும்னா சும்மா கிடையாது. ஏன் அவளை கொடுமையை சலிச்சுக்கிட்டேன்னா, என் 5 பிள்ளையும் வளர்ந்து படிக்கணும். நான் படிக்கல அவ்வளோக்கு. என் பிள்ளைங்கனாலும் படித்து ஆளாகணும், படிக்கணும்னு தான் அந்த அந்த நரகாசு ஃப்ரெண்டை வாழ்கிற மாதிரி அவன்கிட்ட இருந்தேன். அவனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், காதில் மக்களை போட்டு. இன்னும் 2 பிள்ளைங்க லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க. ஒன்று முஸ்லீமை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு இன்னும் குழந்த இல்லை. என் 2வது பிள்ளைக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ 3வது பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இப்படி நான் காப்பாற்றுறேன். இன்றைக்கி என் நிலமை ரொம்ப 5 பிள்ளை பெற்று ஒன்று கூட என் கூட இல்லை. நான் தனிமையாக நானும் என் மகனும் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் மகன் பரீட்சை லீவுனால் இதுக்கு போயிருக்கான், திருப்பூருக்கு வேலைக்கு. நம்ம அந்த பட்டன் தைக்கிறதுக்கு வேலைக்கு போயிருக்கான். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, உங்களில் தான் எனக்கு ஆதரவு யாரும் கிடையாது. அம்மாவை யாராரோ பிடிக்குதோ அவங்களாம் ஒரு ரைட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களை விட்டால் யாரும் இல்லை. உங்கள்கிட்ட சொல்லி அழுகணும்னு தோணுச்சு, சொன்னேன். இப்போ ஹோட்டல் வேலை செஞ்சு தனியாக ஆர்ட்ரு பிடிச்சி செஞ்சு இப்போ ஒன்றும் வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நானும் என் அம்மாவும் தனிமையில் விட்டுட்டு வந்துட்டேன். என் பிள்ளைங்களாம் பெருசாக ஆளாகி விட்டுட்டு வந்து நானும் என் மகனும் 4 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நானும் என் மகனும் இருக்கிறோம். 10வது அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், பாஸ் ஆகிட்டான். எனக்கு என்ன ரெட்டின்னா, அவன் படித்து ஒரு ஆளாகி அவனாலும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்.
அவனுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உதவி செய்யுங்க. உங்கள் அம்மா பேசுகிறேன். இந்த இந்த வீடியோவை யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்களாம் அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்கள் அம்மா பேசுகிறேன். உங்களை விட்டால் யாரும் இல்லை. மக்கள் தான் என் சொந்த பந்தம். உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன்னா 4 பிள்ளைங்களும் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும். இதை தவிர எனக்கு வேணும். மக்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்ட எனக்கு யாரும் கிடையாது. 5 பேத்து அனாதையாக இருக்கு.